ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது அங்கே வெளியில் தயிர் சாதம் பிரசாதம் தராங்க. 4 பேரும் வாங்கிட்டு வந்து அங்கே கோயிலுக்கு வெளியில் இருக்கிற குளத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் 2 பிளேட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். மிச்சம் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, என்னடா நீ மட்டும் 2 வாங்கிட்டு வந்திருக்க, எங்களுக்கெல்லாம் 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. மிச்சம் 3 பேரும் அவங்கக்கிட்ட கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை, எங்களுக்கும் 2 கொடுத்துருக்கலாம் இல்லை, உனக்கு மட்டும் 2 கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் நான் தான்டா 2 கேட்டேன், எனக்கு பசிக்குது, அதனால் 2 கேட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய் கேளுங்கடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு மிச்சம் 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை அங்கேயே வச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டு எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அவங்க போய் கேட்டாங்க, எங்களுக்கும் 2 கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் எல்லாருக்குமே 2 கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையானதை யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்குறத விட்டுட்டு ஏற்கனவே யார் அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படுறது சரியா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி முக்கியமாக எதை கவனிக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்ப்போம். வணக்கம், இது நிலைப்பாடு. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அத்தியாவசிய தேவைகள் போக மற்ற தேவைகள் எல்லாமே மற்றவர்களை பார்த்து தான் நமக்கு தோணுது இல்லைங்களா? நம்ம அக்கம் பக்கத்து உள்ளவங்கள பார்த்து, உறவினர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து, டிவி, சினிமா இந்த மாதிரியான விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம தேவைகளை அதிகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா. தேவைகள், ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளர்த்துக்கிறோம். இதெல்லாம் இருந்தால் நம்மளும் அதுபோல் இருக்கலாமே அப்படிங்கிற தேவையை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிறோம். அது தப்பே கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையுமே அனுபவிக்க நமக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா. நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைஞ்சு திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த பிரபஞ்சமும் விரும்புது. ஓகேங்களா. அதனால தான் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த பிரபஞ்சம் சூரியன், சந்திரன், பூமி, மற்ற கிரகங்கள், நீர், காற்று, தாவரங்கள், காய்கள், பழங்கள், தாதுக்கள், கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே நமக்கு முன்னாடியே நமக்காக எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் படைச்சு வச்சிருச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கார் வாங்குகிறோம்னா அந்த கார் வைக்க ஒரு இடம் ரெடி பண்ணுறோம் இல்லையா? வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குகிறோம்னா அந்த டிவி வைக்க ஒரு இடத்த ரெடி பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி மனிதன் ஒருத்தனை படைக்க போகிறோம், அவனுக்கு இது எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். ஓகேங்களா. ஆல்ரெடி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஓகேங்களா. எங்கேயுமே பற்றாக்குறை கிடையாது. ஆனால் அதை நம்ம உணர்கிறோமா, நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இந்த பிரபஞ்சம் நம்மளை உயிர் கொடுத்து, உடலை கொடுத்து இப்படி நம்மளை படைச்சிருக்கு, நமக்கு தேவையானதும் அது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முழு மனதோட நம்ம நம்புகிறோமா? நாம் பிரபஞ்சத்தோட பிள்ளை, நம்ம நம்புனா அது செய்யும். ஓகேங்களா. ஏன் நம்பினா தான் செய்யும் அப்படின்னா, நமக்கு எது தேவை தேவையில்லை அப்படிங்கிற முடிவை எடுக்கிற ஒரு சுதந்திரத்தை இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்டே கொடுத்துருக்கு. அதுதான் ஆழ்மனம். ஓகேங்களா. அந்த ஆழ்மனதில் நமக்கு தேவையான விஷயங்களை ஆழமாக பதிவு செய்யும்போது நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்காக இந்த பிரபஞ்சம் நமக்காகவே அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். ஓகேங்களா. இந்த பிரபஞ்சம் ஒரு மின்சாரம்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம வாழ்க்கை தான் அதில் எரியக்கூடிய பல்பு, லைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2த்துக்கும் இடையில் ஒரு சுவிட்சு இருக்குன்னா அதுதான் ஆழ்மனம். ஓகேங்களா. அந்த ஆழ்மனதில் நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள பார்த்து தான் நமக்கு தேவையான விஷயங்களையே சாய்ஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்படி மற்றவங்கள பார்த்து நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அவங்க மேலே 1% நமக்கு ஒரு ஈகோ வரும். ஓகேங்களா.
அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ, ஒரு பொறாமைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது அந்த செல்வத்து மேலே ஒரு எதிர்ப்பு நிலை தான் நம்ம ஆழ்மனதில் பதிவாகும். ஓகேங்களா? எப்பயுமே மற்றவங்களுக்கு இருக்கிறத நினச்சி நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஒரு எதிர்ப்பு நிலை நம்ம மனசில் வரக்கூடாது. ஓகேங்களா? பெரும்பாலும் பணக்காரங்களை பார்த்தாலே அவங்க என்னப்பா பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பாக சொல்லுவோம். இதுவே ஒரு எதிர்ப்பு நிலை தான். ஓகே, பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். ஓகேங்களா? அவங்களுக்கு கிடைச்சி அவங்க படுற சந்தோஷம் நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். எதிர்ப்பு நிலையில் இருந்தால் அது நெகட்டிவ் தாட்ஸ். ஓகேங்களா? உடனடியாக அது செயல்பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நெகட்டிவ் தாட்ஸு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நம்ம நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனடியாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே ஒரு பிரசாத கதை சொல்லியிருப்பேன். கோயிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற கதை. நம்ம ஏற்கனவே நிறைய வச்சுக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? ஓகேங்களா? அங்கே யார் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கும்போது நம்ம மற்றவங்க வாங்கி வச்சுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, அருள் சக்தி நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் எப்படியாவது அந்த அருள் சக்தியோடு இணைஞ்சிட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கிளே நடக்கும். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம பார்க்குற எல்லா விஷயமே இந்த பிரபஞ்ச பேராற்றலின் அருள் சக்தியின் படைப்பு பொருளுங்க. நம்ம அது மேலே எதிர்ப்பு தெரிவித்தா அந்த படைப்பையே அவமானப்படுத்துகிற மாதிரி. ஓகேங்களா? அப்போது இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் அப்படி சொல்லலை. கம்பேரிஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? நம்ம குழந்தையில இருந்து நம்ம இந்த உலகக்கோப்பை போட்டிகள் வரைக்கும் கம்பேரிஷன் பண்ணி தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த கம்பேரிஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 100ல் ஒரு 10 பேர் தான் தன்னை தகுதிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. மிச்சவங்க 90 பேர் எதிர்ப்பு தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஒரு பொறாமை, ஒரு ஈகோ, உன்னால் முடியுது என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஓகேங்களா? அந்த விரக்திக்கு நம்ம போயிடாமல் அவங்களுக்கு என்ன சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சக்தி இந்த இயற்கை நமக்கும் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய ஆளுகிட்ட போயிட்டு நம்ம தேவையை கேட்கணுமே தவிர, ஏற்கனவே தேவையை அடைஞ்சவங்களை பார்த்து நம்ம எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது மனதளவில். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஓகேங்களா? மற்றவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க சொல்கிற விஷயம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.